லேலுயா ஸ்தோத்திரம். இல்லை ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், தாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். தாவுக்கு மகிமை, துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். இல்லை ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், தாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு வேத வாக்கியங்களின்படியே இந்த உலகத்திலே பிறந்தார். வேத வாக்கியங்களின்படியே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படியே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் கல்லறைக்குள். வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எல்லாம் வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாகும். ஆண்டவர் பிறந்ததும், பாடுபட்டதும், மரித்ததும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும், அவர் உயிர்த்தெழுந்ததும் எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறுதலே ஆகும். ஆண்டவரை குறித்து அதற்கு முன் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதான வேத வாக்கியங்கள், தாமே அறிவித்ததான வாக்கியம், இவை யாவும் வேத வாக்கியங்களில் நிறைவேறுதல் ஆகும். ஆண்டவரே பேசி அறிவித்ததுண்டு, நேரடியாக தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி அறிவித்ததுண்டு. இவைகளெல்லாம் வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல் ஆகும். வேத வாக்கியங்கள் இப்படியே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாவங்களுக்காக பாடுபட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக இந்த பாடுகளை அனுபவித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் நமக்காகவே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு கேபா என்றால் பேதுரு, பிரதானமான அப்போஸ்தலன். ஆண்டவருடைய 12 சீஷர்களில் பிரதானமானவன் கேபா, பேதுரு, சீமோன் பேதுரு. அவனுக்கு தரிசனமானார். அவர் பிற்பாடு அவருடைய அப்போஸ்தலர் எல்லாரும் தரிசனமானார். அவர் பின்பு 500 பேருக்கு அதிகமான அவருடைய பிள்ளைகள் கூடியிருந்தான இடத்திலும் அவர்களை தரிசனம் அளித்தார். அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தாம் இன்னும் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பலருக்கு அவர் சித்தமானவர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்மை காண்பித்தார். அவரை கண்டு அநேகர் விசுவாசித்தார்கள், காணாமலும் அநேகர் விசுவாசித்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்றால் ஜெயித்தெழுந்தார். அவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டியது இருந்ததோ அவைகளெல்லாம் ஜெயித்தார். யாருக்காக? நமக்காக. நமக்காக அவர் எவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டி இருந்ததோ அவைகளெல்லாம் ஜெயித்தார். பிரதானமாக சாத்தான், அவன் தான் நமக்கு பிரதானமான எதிரி. அவனை ஜெயித்தார். உலகம் நமக்கு எதிரடையானது எதிரி, உலகத்தையும் ஜெயித்தார். பாவம் நமக்கு எதிரடையானது எதிரி, பாவத்தையும் ஜெயித்தார். மரணம் நமக்கு எதிரியானது, மரணத்தையும் ஜெயித்தார். பாதாளம் நமக்கு எதிரி, பாதாளத்தையும் ஜெயித்தார்.
என்னென்ன எதிரிகளாக இவைகளெல்லாம் காணப்பட்டதோ, எதிரிகளாக காணப்பட்டதோ அவைகள் எல்லாம் நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார் என்பதாகும். உயிர்த்தெழுந்தார் என்றால் ஜெயித்தெழுந்தார் என்பது அர்த்தமாகும். அவர் ஜெயித்தெழுந்தார் என்பது அர்த்தமாகும். யாருக்காக? பாவியலாகிய நமக்காக, பாவியலாகிய மருமக்களுக்காக ஆண்டவர் எவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டி இருந்ததோ அவைகளெல்லாம் நமக்காக ஜெயித்தார். தம்முடைய பாடுமரணத்தின் மூலமும் உயிர்த்தெழுதல் மூலமும், தம்முடைய பாடுமரணத்தின் மூலமும் உயிர்த்தெழுதல் மூலமும் எவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் ஜெயித்தார், மேற்கொண்டார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது மூலமாக இவர்தான் தேவகுமாரன். தேவலோகத்திலிருந்து அல்ல பரலோகத்திலிருந்து நமக்காக இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரனாக வந்த தேவகுமாரன் இவர்தான் தேவன். தேவனே தேவகுமாரனாக வந்தவர் என்பது உறுதியாகிறது. பரலோகத்தின் தேவன் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார் என்பது உறுதியாகிறது. பலமாய் ரூபிக்கப்படுகிறது, பலமாய் நிரூபிக்கப்படுகிறது, பலமாய் நிரூபணமாகிறது, பலமாய் உறுதியாக ஸ்திரமாக அறிவிக்கப்படுகிறது. தெளிவாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால் என்ன? இவர்தான் தேவன், இவர்தான் தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தவர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்று நல்ல உறுதியான ஒரு காரியம் உண்டானது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால் எவனும் சந்தேகப்படாதபடி அவர் பாடுபட்டு 3ஆம் நாள் கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்ததினால் எவனுக்கும் சந்தேகம் இராதபடி பலமாய் ரூபிக்கப்படுகிறார், பலமாய் நிரூபிக்கப்படுகிறார் தேவகுமாரன் என்று. பலமாய் ரூபிக்கப்படுகிறார், நிரூபிக்கப்படுகிறார் தேவகுமாரன் என்று. தேவலோகத்தில் வந்த தேவன் தேவகுமாரன், தேவகுமாரனாக வந்த தேவன் என்று ரூபிக்கப்படுகிறார். அவர் என்ன மீண்டும் எங்கே சென்றார்? பரலோகம் சென்றார். அங்கிருந்து வந்த பரலோகத்தில் வந்த தேவகுமாரன் என்றும் மீண்டும் பரலோகமாகிய தம்முடைய மகிமைக்குள்ளே சென்ற தேவகுமாரனாகிய தேவன் என்றும் ரூபமாகிறது. ஆகவே இவர்தான் பிதாவாகிய தேவன் என்றும் ரூபிக்கப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:30 சொல்கிறது. ஆகவே இவர்தான் இந்த குமாரனாகிய தேவன் தான் பிதாவாகிய தேவன் என்றும் ரூபிக்கப்படுகிறது. லேலுயா ஸ்தோத்திரம். 10:30 நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்றார். லேலுயா ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் அல்ல தேவகுமாரனாகிய தேவனும் ஒன்றாயிருக்கிற அனுபவத்தை சொன்னார். ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆகவே இவர்தான் பிதாவாகிய தேவன் என்று பலமாய் ரூபிக்கப்படுகிறார். பலமான ரூபம், ரூபிக்கப்படுதல், நிரூபிக்கப்படுதல், பலமாக நிரூபிக்கப்படுகிறார். இவர்தான் என்ன தேவகுமாரன் என்றும் மீண்டும் தம்முடைய மகிமையாகிய பரலோகராஜ்யத்தில் மீண்டும் சென்றவர் என்றும் தம்முடைய மகிமையை விட்டுக்கொண்டு பரலோகத்தின் மகிமையை விட்டுக்கொண்டு பூலோகத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்படுகிறது. மீண்டும் பூலோகத்தை விட்டு பரலோகராஜ்யமாகிய தம்முடைய மகிமையில் பிரவேசித்தார் என்பது பலமாய் ரூபிக்கப்படுகிறது. அவரே பிதாவாகிய தேவன் என்பதும் பலமாய் ரூபிக்கப்படுகிறது. அவர் இன்னும் அவருடைய ஜனங்களுக்கு வரங்களை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு வரங்களை அளிக்கிறவர் அவர்தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வரமளிக்கிறவர் என்றும் பலமாய் ரூபிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொன்னார், போமினதா சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். எனது சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்தாவியின் வரங்களை அருளி செய்கிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பது பலமாய் ரூபிக்கப்படுகிறது. பலமாய் ரூபிக்கப்படுகிறது. என்ன? பரிசுத்தாவியானவராகிய தேவனால் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு அருளப்படுகிறது என்பது பலமாய் ரூபிக்கப்படுகிறது. அப்பொழுது அவரே பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்பதும் ரூபிக்கப்படுகிறது. அவரே பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்பதும், அவரே பிதாவாகிய தேவன் என்பதும், அவரே குமாரனாகிய தேவன் அல்லது தேவகுமாரன் என்பதும் பலமாய் ரூபிக்கப்படுகிறது. தாம் இந்த உலகத்தில் வந்துவிட்டு மகிமையில் சென்றபடியினாலும் பரிசுத்தாவியானவரை அனுப்பினபடியினாலும் ஜனங்கள் பலனடைந்து நல்ல புதிய ஆசீர்வாதங்களோடு, ஆவிக்கிற ஆசீர்வாதங்களோடு, ஆவிக்கிற பலத்தோடு ஜீவிக்க கிருபை செய்கிறார். பரிசுத்தாவிகளிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இதை சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பெந்தெகோஸ்தே நாளில் பகிரங்கமாக பேச தொடங்கினார்கள். அவர்கள் பலனடைந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் என்ன பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்றும், அவரே ஜனங்களுக்கு பரிசுத்தாவியின் வரத்தை மற்றும் வரங்களை, ஆவிக்கிற வரங்களை அருளி செய்கிறவர் என்றும் பலமாய் ரூபிக்கப்படுகிறது. இன்னும் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று ஆண்டவரே இந்த உலகத்திற்கு போய் சொன்னார். அவர் ஆவியாயிருக்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு நிரூபித்தார், நிரூபணமாக காண்பித்தார், பலமாய் நிரூபித்து காண்பித்தார். பலமாய் நிரூபித்து காண்பித்தார். எப்படி? தாம் ஆவியாயிருக்கிற தேவன் என்பதை பலமாய் ரூபித்து காண்பித்தார். பலமாக ரூபித்து காண்பித்தார். எப்படி? கண்டார்கள், கண்களை மறைந்தார், காண முடியவில்லை. கர்த்தரே ஆவியானவர், ஆவியாயிருக்கிற கர்த்தர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று அதே சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் அவர்தான் தேவன் என்றும், அவரே ஆவியாயிருக்கிற தேவன் என்றும், அவரே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்றும் பலமாய் ரூபித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி? ரூபமுடையவராகவும் இருக்கிறார். மாம்சம் எலும்பு எல்லாம் இருக்கிறது. அது மகிமையான சரீரம், நம்முடைய மண்ணான சரீரம் அல்ல. அவர் யதார்த்தமாக அவர் உள்ள சரீரம் மகிமையான சரீரம். அவருடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் வரும்போது அவருடைய சரீரத்துக்கு ஒத்ததான மகிமையான சரீரத்தை கொடுப்பேன் என்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது ரூபமுடையவராக இருக்கிறார். நம்ம போல அவருடைய மாம்சம் எலும்புகள் எல்லாம் வேற, அதெல்லாம் அது மகிமையானது. மண்ணான சரீரம் மாறி மகிமையான சரீரமானது. கல்லறைக்குள் இருந்ததான மண்ணான சரீரம் மாறி மறுரூபமாகி மகிமையான ஒரு சரீரமான மாறினது. அந்த சரீரத்தை தான் அவர் காண்பிக்கிறார். உயிர் தெழுந்த பின்பு தொட்டு பாருங்கள், தடை பாருங்கள், தொட்டு பாருங்கள். எலும்பு இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது, எலும்பு சதையெல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று அவன் சொன்னார். அப்பொழுது ரூபமுடையவராக இருக்கிறார், ரூபம் இல்லாத ஆவியானவராகவும் இருக்கிறார். ரூபம் உடையவராகவும் இருக்கிறார், ரூபம் இல்லாதவராகவும் இருக்கிறார் என்பதையும் கூட ஆண்டவர் தெளிவாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை விசுவாசித்ததான தம்முடைய ஊழிய கால தெளிவாக வெளிப்படுத்தி அறிவித்தார். அவர்கள் சந்தேகப்படாமல் இருக்கும்படியாக, அவர்கள் வேலையெல்லாம் தெளிவாக போதிக்கும்படியாக, அவர்கள் தெளிவாக இந்த காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு போதனை பண்ணும்படியாக. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றால் என்ன, எப்படி இருப்பார்? நம்ம கண்ணால் காணக்கூடியவராக இருப்பார், அதே வேளையில் அடுத்தபடி காண முடியாது. அரூபி ஆவார், ரூபம் இல்லாதவர் ஆவார், ஆவி ஆவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காண முடியாது, நம்ம கண்களுக்கு காணாது. ரூபம் உடையவர் தான், ஆனால் ரூபம் இல்லாதவரும், ரூபம் உடையவரும் ரூபம் இல்லாதவரும்
என்பதையும் கூட பலமாய் ரூபித்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தாம் ரூபத்தோடு இருக்கிற தேவன் என்றும் ரூபமில்லாமல் அரூபியாக அல்லது ஆவியாக இருக்கிற தேவன் என்றும் பலமாய் ரூபித்தார். பலமாய் நிரூபித்தார். எவனும் சந்தேகப்படாத வண்ணம், எவளும் சந்தேகப்படாத வண்ணம் பலமாய் ரூபித்தார், நிரூபித்தார். தாம் என்ன ஆவியாயிருக்கிற தேவன் என்றும் அல்லது அரூபியாயிருக்கிற தேவன் என்றும் ரூபமுடையவர் அல்லது சொரூபியா இருக்கிற தேவன் என்றும் பலமாக நிரூபித்தார். பலமாக நிரூபித்தார். ஆவியாக அவர் ஆவியானவராக ஆவியான தேவனாக மாறும்போது நம்மால் பார்க்க முடியாது. அவர் ரூபமுடையவராக மாறும்போது பார்க்கலாம். அது அவர் சித்தமானவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன உயிர்த்தெழுதல் மூலமாக தாம் தம்மை யாரு காண்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் பின்னதாக பிறகு பவுல் தரிசனமானார், யாக்கோபு தரிசனமானார், இன்னும் அநேகர் தரிசனமாக இருக்கிறார். எப்படி இன்னும் அறிகிறதான ஒரு காரியம் என்ன? அவர் சித்தமானவர்களுக்கு அவர் தரிசனம் அளிக்கிறவர். அவர் சித்தமானவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆவியானவராகவும் இருக்கிறார். அவர் ஆவியானவராக இருக்கிற தேவன் என்பதையும் அவர் ரூபமுள்ளவராகிய தேவன் என்பதையும் தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக பலமாய் நிரூபித்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடியாத பாக்கியத்தை, மகிமையான பாக்கியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்முடைய வருங்காலத்திற்கு, இனி வரப்போறதான் நம்முடைய மகிமையான காலத்திற்கு விதமான பாக்கியத்தை, விசேஷமான பாக்கியத்தை, பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தை, அளவில்லாத ஆனந்த பாக்கியத்தை, அளவில்லாத சந்தோஷ பாக்கியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அது ஆண்ட உயிர்த்தெழுந்த நாம் கருதான மீதியான ஆசீர்வாதம். யோவான் சுவிசேஷம் 14:2-3 என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 14:2-3 வசனங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீடு. வீடு என்றால் அவருடைய தங்குமிடம் அல்ல பரலோக ராஜ்யம். அவருடைய வீடாகிய அவருடைய வீடு என்ன? அவருடைய வீடு தான் பரலோக ராஜ்யம். பரலோகம் தான் அவருடைய வீடு. சொர்க்க ராஜ்யம் தான் அவருடைய வீடு. சொர்க்கம் தான் அவருடைய வீடு. மோட்சலோகம் தான் அவருடைய வீடு. மோட்சம் தான் அவருடைய வீடு. பிதாவின் வீடு அவருடைய வீடு. வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலங்கள் என்றால் ரூம், முறிகள் உண்டு, அறைகள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களை சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக, என்னுடைய ஜனங்களாக உங்களுக்காக, என்னை பின்பற்றி ஜீவிக்கிறதான உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிறதான இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பதாக சொன்னார். என்ன? நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததனால் எவ்வளவு மகிமையான பாக்கியம், எவ்வளவு மகிமையான எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதான் நமக்கு, ஆவிக்கிறளா நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, மற்றவர்கள் அல்ல. எவ்வளவு பாக்கியத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய வீட்டிலே தங்கும் பாக்கியம், அவருடைய வீட்டிலே அல்லது அவருடைய பரலோகத்திலே அல்ல மோட்சலோகத்திலே அவருடைய சொர்க்கராஜ்யத்திலே அவரோடு கூட தங்கும் பாக்கியம் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வருங்காலம் நமக்கு, வருங்காலத்தில் மகிமையான பாக்கியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த நாள் நமக்கு உண்டாகிறதான பாக்கியம், மகிமையான பாக்கியம், நிலையான பாக்கியம், ஆனந்த பாக்கியம், சந்தோஷமான பாக்கியம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பாக்கியம், எப்பொழுதும் தேவனோடு இருக்கும் பாக்கியம், எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கும் பாக்கியம், அவருடைய ராஜ்யத்திலே வாசம் பண்ணும் பாக்கியம், அவருடைய ராஜ்யத்திலே குடியிருக்கும் பாக்கியம், அவருடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும்
ஜீவிக்கும் பாக்கியம், ஆனந்த பாக்கியம். உயிர்த்தெழுந்தனால் இந்த பாக்கியம் நமக்கு உறுதியாகிறது. ஆண்டவர் சொன்னதான காரியங்களை உறுதிப்படுத்துகிறது. எப்படி ஆண்டவர் என்ன செய்தார்? பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போனார். இது வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ஜனங்களை அழைத்து அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு குடியேற்றுவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுது நமக்கு வருங்காலத்தை குறித்தான ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு வருங்காலத்தை குறித்தான நம்பிக்கை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கை, இனி நமக்கு வரப்போறதான மகிமையான காலமாகிய பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யும் காலத்தை குறித்தான நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆகவே என்ன உறுதியாகிறது? அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார். அதுபோல மரித்தவர்கள் நிச்சயமாக உயிரோடு எழுப்புவார்கள் என்பது நிச்சயமாகிறது. செத்து போனவர்கள் ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுப்பினார். அதுபோல அவருடைய பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் மரித்து மூன்றாம் வானமாகிய பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். பாவிகள் மரித்து இங்கே சாசுகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால் நிச்சயமாகவே எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பது உறுதியாகிறது. அதில் அவருடைய பரிசுத்தவான்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் என்றும் பாவிகள் ஆறு பிறகு உயிர்த்தெழுவார்கள் என்றும் வேதம் தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு பரலோகராஜ்யத்திற்கான ஒரு சரீரம் கொடுக்கப்படும் என்று தெளிவாக வழங்குகிறது. பாவிகளுக்கு நரகத்துக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும் என்பதும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியமாகும். பாவிகளும் பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய ரெண்டு பக்கத்தில் நிறுத்தப்படுவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய வலது பக்கத்திலும், நியாயத்தீர்ப்பு சிங்காசனத்தின் வலது பக்கத்திலும், பாவிகள் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுவார்கள். பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளிடுவார்கள். நியாய தீர்ப்பு நாளில் அதற்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது நீண்ட நாள், அது பெரிய நாள், அது பயங்கரமான நாள். அதெல்லாம் எத்தனையோ பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. அந்த நாளை பற்றி பிரசங்கம் பண்ணினால் எத்தனையோ பிரசங்கங்கள் அடங்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளை பற்றி பிரசங்கம் பண்ணினால் எத்தனையோ பிரசங்கங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் பெரிய நாள், நீண்ட நாள். அதில் நடக்க போகிற சம்பவங்கள் மகா பயங்கரமானவைகள். ஆகவே நியாயத்தீர்ப்பு ஒருவர் ஆளாகக்கூடாது. நியாயம் தீர்க்கப்பட்ட ஒருவர் நரகத்தில் தள்ளிட்டு போகக்கூடாது. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்ததினால் என்ன நியாய தீர்ப்பு உண்டு என்பது நிச்சயமாகிறது. பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளுண்டு போவார்கள் என்றும் பரிசுத்தவான்களாகிய நம்முடைய ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே குடியேற்றப்படுவார்கள் என்றும் உறுதியாகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். விதமாக ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு சமயத்திலும் பேசி இருக்கிற திருவார்த்தையில் விசுவாசி, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுங்கள், ஊழியக்காரர்கள் யாவரும் பரிசுத்தாவினால் பரிசுத்தாவின் வல்லமையாக நிறைக்கப்பட்டு, உயிர்த்தல் வல்லமையாக நிறைக்கப்பட்டு, உயிர்த்தல் ஆசீர்வாதம் நிறைக்கப்பட்டு, ஆசீர்வப்பட்ட சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்து முழுதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து குற்றங்கள் குறைகளை அறிக்கை பண்ணி, பாவங்கள் அக்கிரமங்களை அறிக்கை பண்ணி, குற்றக்குறைகளை உணர்ந்து, தப்பிதங்களை உணர்ந்து, பெருமைகளை உணர்ந்து, தாழ்மையற்ற குணத்தை எல்லாம் உணர்ந்து, தங்களுக்குள்ளே கிடக்கிறதான கேடுகளை எல்லாம் கண்டுபிடித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அளவில்லாத ஆசீர்வாதம் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாத அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அப்பாவிதாவே ஸ்தோத்திரம், நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே இந்த மகா ஆசீர்வாதமான உயிர்த்தெழு பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம், மகா ஆசீர்வாதமான உயிர்த்தெழு பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நீர் உயிர்த்தெழுந்ததன் மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள், உடைய பாடுமரத்தின் மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய ஜனங்கள் அளவில்லாமல் அதிகமாய் பெற்று ஆசிரியப்பட்டவளாக, உடைய உயிர்த்தெழும் வல்லமையினால் நிறைக்கப்பட்டவளாக, விசுவாசம் நல்ல பராக்கிரமசாலிகளாக, வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்தான நல்ல நம்பிக்கையுடையவளாக, நல்லதாவே நியாய தீர்ப்பை குறித்து சரியான அறிவுடையவளாக, நீதிமான்களாக வாழும் வாக்கியத்தை அடைந்து கொள்ளத்ததாக இறக்கஞ்சோடைய வேண்டிக் கொள்கிறோம். தாவே நியாயத்தை குறித்து அறிவடைந்து
நல்ல நீதிமான்களாக எழும்பத்ததாக எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் மேற்கொள்ளாத அனுபவமாகிய பாவத்தை செத்து நீதி பிடிக்க அனுபவத்தை அடைந்து கொள்ளத்ததாக இறங்கி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கியர்களும் வாசமண்டியர்களும் எல்லாரையும் வரிக்கு ஆயத்தப்படுத்திகளும் குழந்தைகள் சிறிய பெரிய எல்லாரையும் ஆசீர்வதித்தலும் காத்தலும் யார் மேல் கிருபை இறக்கமார் அன்பார்ந்தாய் வாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரவிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவர் மேல் சபையினத்தோடு கூட இருப்பதாக ஆமென்.